ஹாய், ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் வந்திருக்காங்கங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கட் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்குறேன். ஸோ 2 டேஸாக வந்து ஹார்வெஸ்ட்டே பண்ணல. நிறைய வந்து பாவக்காய் வந்து நிறையா வந்திருக்குறாங்க. ஸோ அவங்கள வந்து கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ நிறையா இருக்கிறாங்க. டொமேட்டோஸ் நிறையா நாட்டு தக்காளி ஈவன் அவ்வளோதான். அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு பக்கம் வந்து ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகி ஃபுல்லாக கருகிட்டான். ஸோ அந்த பக்கமெல்லாம் வந்து சீக்கிரமாகவே பழுத்துட்டான். இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கானா. ஸோ அதனால இங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவனும் அவ்வளோதான். இதுவும் பாருங்கள் அவ்வளோ அழகா க்யூட்டாக இருந்தப்பட. ஆனால் இதில் பழுத்து இங்கேயே வந்து இதாகப்புறம் நான் எப்படா வந்து இவங்களாம் வந்து ஃபினிஷ் ஆவாங்கன்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு செடி நல்ல வெண்டைக்காய் பாவக்காய் நிறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் இன்றைக்கி எப்படியும் வந்து பாவக்காய் வந்து நிறைய வருவாங்க பாருங்கள். நிறைய இருக்கிறாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பாவக்காய் வந்து இப்போதைக்கு வந்து அவனோட இதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் இப்போ தான் நல்லா பயங்கரமாக காய் வச்சுட்டு வரான். எனக்கு பீர்க்கங்காய் போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. யார் வீட்டில் வந்து பீர்க்கங்காய் போட்டிங்கன்னா எங்களோடது காமிங்க. நெக்ஸ்ட் டைமில் எனக்கு வந்து பீர்க்கங்காய் போடுறணுன்னு ஆசை. ஒரு 2-3 டேஸாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலை. நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேமா. ஸோ அதனால் வந்து நிறையா பிட்ரூட் வந்துச்சு. ஆல்ரெடி வச்ச பிட்ரூட்டே நான் இன்னும் வந்து குக்கிங் பண்ணலை. அவனே இருக்கிறான். ஸோ இவனே வந்து நெய்பர்ஸ்க்கு தான் வந்து கொடுக்கணும்னு பார்த்துட்ருக்குறேன். ஏன்னா நம்ம நிறைய பாவக்காய் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். ஸோ இதுக்கு மேலே நான் சாப்பிட முடியலை. ரொம்ப கசப்பாக வந்துட்டுருக்குறானா. நம்ம ஓகே. இவருங்க எவ்வளோ பெருசாக இருக்கிறோம். இது இவ்வளோ வரும்னே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன்ல. இன்றைக்கி இவ்வளோ வந்துட்டுருக்குறான். ஃபுல்லாக படர்ந்து போயிட்டுருக்கான். எங்கே வரைக்கும் போயிட்டுருக்குறான் பாருங்கள். நிறைய பூ வச்சிட்ருக்குறானுங்க. என்ன பாருங்கள் எவ்வளோ இருக்கிறாங்க. அவ்வளோ பேர். ஸோ நல்லா இருக்கட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து பாவக்காய் வந்து ஊருக்கு போனால் பாவக்காய் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதா அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ எதனால் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் அப்புறம் வந்து ஃப்ரைடே ஆனால் வந்து பாவக்காய் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே கூட ஓகே. ஏன்னா ஃப்ரைடே வந்து கொஞ்சம் நல்லா சாமி வந்து பூஜை வந்து கும்பிடுறதுனால வந்து கசப்பான ஒரு விஷயத்த வந்து எதுக்காக பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து ஊருக்கு போனால் பாவக்காய் கொண்டு போகிறதுனால என்ன பிரச்சனை ஆகிடும்னு எனக்கு தெரியல. அதனால வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. லாஜிக் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ பிட்ரூட் ஃபுல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து செர்ரி டொமேட்டோ இருக்குது சார். ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன். சில பேர் வந்து செர்ரி டொமேட்டோ கிடைக்குமான்னு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுறாங்க.
ஸோ செர்ரி டொமேட்டோ கிடைக்குமா, அதோட சீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களாம் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் பக்கத்தில் உள்ள அந்த கார்டனிங் வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கு நேம் எனக்கு தெரியல. ஸோ அங்கே போய் கேட்டிங்கனாவே சீடு எனக்கு தெரிஞ்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். செர்ரி டொமேட்டோ நம்ம ஷாப்பில் கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியல அதுவும். ஸோ நீங்கள் அங்கே எங்கேயாவது கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. ஆக்சுவலாக என்னால் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கவும் முடியாது, நீங்கள் வாங்கவும் முடியாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா லாங் பீன்ஸும் நிறையா வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லாங் பீன்ஸும் இதுவும் கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஹார்வெஸ்டிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்கிறாங்க. நாளைக்கு வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து நாட்டு தக்காளி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து இந்த செடி வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, அந்த லீஃப் வந்து எப்படியோ ப்ரோக் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அதுக்கு மேலே வளர முடியலை. என்ன இருக்கோ அது அந்த வரைக்கும் மட்டும் காய்ச்சிட்டு பழுத்துட்டானுங்க. ஸோ அதான் இது வந்து ரொம்ப குட்டியாகவே இருக்கிறானுங்க. ஸோ நாட்டு தக்காளியுமே நான் வந்து நம்பவே மாட்டேங்க, ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து வெளியில் வந்து 4 வீக்ஸ் ஆகிடுச்சு வெளியில் வந்து நாட்டு தக்காளி வாங்கி. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தக்காளி தேவையோ ஸோ இவங்களே இங்கேயே கிடச்சிட்றாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி நாட்டு தக்காளிலாம் போட்டு ஹாப்பியாக கார்டனிங் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிட்டர் கார்டு. ஷப்பா, இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எவ்வளோ பிட்டர் கார்டு எனக்கே போதும்னு ஆயிடுச்சுங்க. அவ்வளோ பிட்டர் கார்டு பாகற்காய். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ஹார்வெஸ்ட் பண்ண அந்த பாவக்காயை வந்து இன்னும் வந்து குக் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ இது பாருங்கள், மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 kg கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 kg இல்லைன்னா ஒரு 3/4 kgயாவது இருக்கும். ஸோ இன்னுமே வந்து பாவக்காய் வந்து நமக்கு நிறைய தந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாவக்காய் லவராக இருந்ததுன்னா நீங்கள் அழகாக வந்து உங்கள் வீட்லேயே வந்து பாவற்காயை வந்து கார்டன் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, கொடி மட்டும்தான் போகும். அது கரெக்டாக வேலை வந்து செட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே பாவக்காய் கிடைக்கும். ஸோ நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த பாவற்காயை வந்து நம்ம ஒரே ஒரு சீடில் இவ்வளோ கெயின் பண்ணுறோம். ஆனால் வந்து கடையில் விற்கிறவங்க எவ்வளோ லாபம் ப்ராஃபிட் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? ஒரு செடியில் இவ்வளோ பாவக்காங்க, சூப்பரில். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ப்ளேஸ் இருந்தால் கார்டன் பண்ணுங்கள். இந்த மாதிரி காய்கறி வந்து பிக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.